வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்வீட்டோட பேர் முந்திரி கொத்து. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிக்கலாக இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு உருண்டையை அரிசி மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால இது நீங்கள் 15 நாள் வச்சா கூட கெட்டு போகாது. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியில் நல்லா கரகரன்னு இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்கும். நம்ம அவுட்டர் லேயரை அரிசி மாவில் பண்ண போகிறதுனால நீங்கள் 10 நாள் கழித்து எடுத்து சாப்பிட்டாலுமே அந்த அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக தான் இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். 1 கப் பச்சைப்பயிரை ஒரு துணியில் போட்டு நல்லா துடைச்சிக்கோங்க. நம்ம பச்சைப்பயிரை அலம்பக்கூடாது. துடைக்கிறதுனால வெளி லேயரில் இருக்கிற டஸ்ட், அதுக்கப்புறம் கெமிக்கல் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு போயிடும். நல்லா துடைச்சதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிரை நம்ம ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிரை வேக வச்சுட்டு உருண்டை பண்ணி கூட இந்த மாதிரி மாவில் போட்டு டிப் பண்ணி எடுப்பாங்க. பட் இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த மாதிரி பண்ணி வைக்கும் போது தான் உங்களுக்கு அதோட ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேமை மீடியமுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலரிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு பச்சைப்பயிர் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். லைட் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இதை கடாயிலேருந்து எடுத்துடலாம். பாதி வறுபட்டதுக்கப்புறமா 3 ஏலக்காய் சேர்த்துட்டு பச்சைப்பயிறு ஏலக்காய் ரெண்டுத்தையும் ஒரே சமயம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு அப்படியே லைட் ப்ரௌனாக மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது பச்சைப்பயிறு நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நீங்கள் வறுத்த அந்த பச்சைப்பயிறு ஏலக்காவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த பச்சைப்பயிறு மாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பச்சைப்பயிறு மாவு கூட நான் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் தேங்காவை நல்லா பொறன்னு வறுத்துக்க போகிறோம். தேங்காய் வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நெய் சேர்த்து வறுக்கும் போது உங்களுக்கு நல்லா ஈவனாக ப்ரௌன் கலர் ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா பொறன்னு ஆகி அதுக்கப்புறம் லைட் ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி லைட் ப்ரௌனாக மாறும் போது வறுத்த இந்த தேங்காவை எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுக்கிற பச்சைப்பயிர் பொடியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேங்க. நீங்கள் நெய் சேர்க்காமல் தேங்காய் வறுத்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் வறுபட லேட் ஆகும். நெய் சேர்த்து வறுக்கும் போது தேங்காய் சீக்கிரமே வறுபட்டுரும். தேங்காய் பச்சைப்பயிர் மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்க போகிறோம். அதுக்காக பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் வறுத்த அதே கடாயிலேயே நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்க போகிறேன். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கம்பி பாகு வருதா பாருங்கள். ஒரு கம்பி பாகு வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு வெள்ளைப்பாகை பச்சைப்பயிறு பொடியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி இருக்க சான்ஸ் இருக்குங்க. அதனால தான் வடிகட்டிக்கிறோம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் வடிகட்டிக்க வேண்டாம். பிசு ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கம்பி பாகு வந்தால் போதுங்க. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வடிகட்டிட்டு சேர்க்கும் போது கொஞ்சமாக பாகை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. தேவையான அளவுக்கு வெள்ளைப்பாகு சேர்த்தா போதும். நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அது ஃப்ளூயிடாக ஆகிடும், உருண்டை பிடிக்க முடியாது. வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிறு பொடிக்கு நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை பிடிக்க வருதா பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டே இருக்கணும். பாகு சூடாக இருந்தால் கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பச்சைப்பயிறு மாவோட நம்ம இந்த வெல்லம் சேர்க்கும் போது அதில் இருக்கிற ஏலக்காயிலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பித்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் வாசனை வர ஆரம்பிச்சிடும். இந்த பச்சைப்பயிறு உருண்டையை நீங்கள் அப்படியே எடுத்து கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் இந்த மாதிரி சாப்பிடுங்க. உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கை போட்டு நான் ஒரு தடவை பிசைஞ்சிக்க போகிறேன். பிசைஞ்சிட்டு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு நம்ம உருண்டைகள் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே உருண்டையாக பிடிச்சி வச்சதுக்கப்புறமா இதை நம்ம அரிசி மாவு பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வெல்லத்தோட அளவு கரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக உருண்டை பிடிக்க வரும். உருண்டை பிரியவே பிரியாது. உருண்டையோட சைஸ் உங்கள் இஷ்டம் தாங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணும்னா குட்டியாக பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வெளி பேட்டர் கோட்டிங்கை ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் கோட்டிங்காக நம்ம அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். 1/2 கப் அரிசி மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. பட் மைதா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 2 மாவு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம விஸ்க் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி உருண்டைகள் எதுவும் இல்லாதபடி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும். ஒரேடியாக ஃபஸ்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீர்த்து போயிடும். மாவோட பதத்தை செக் பண்ணுறதுக்காக ஒரு விரலை டிப் பண்ணி பாருங்கள். மாவு உங்கள் விரலில் கோட் பண்ணிடுச்சுன்னா அது கரெக்டான பதம். அந்த ஸ்டெப்பில் நீங்கள் தண்ணி சேர்க்குறத நிறுத்திக்கலாம். நம்ம அரிசி மாவில் கோட்டிங் பண்ணுறதுனால தான் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சாலுமே அந்த வெளியிலேயே கிறிஸ்பியாகவே இருக்கும்.
மாவு ரெடியானதும் நம்ம பண்ணி வச்சுருக்கிற பச்சைப்பயிறு உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மாவில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவையுமே நீங்கள் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உருண்டையை அதில் போட்டுட்டு நீங்கள் நல்லா தோய்ச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு அப்படியே ஒட்டிக்கும் உருண்டை மேலே. உருண்டையில் எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை உதறி விட்டோன்னா கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா போதும், அது ரோஸ்ட் ஆகிடும். உருண்டை குக்கார வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இல்லைன்னா உங்களுக்கு மாவு கரண்டியில் ஒட்டிட்டு வந்துடும். குக்கானதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலே நல்ல கிறிஸ்பியாகி லைட் ப்ரௌனாக மாறும். அந்த மாதிரி கலர் வரும்போது நீங்கள் எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த உருண்டை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட முந்திரி கொத்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.